மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். இங்கே கோரிக்கைகளை விளக்கி உரையாற்ற இருக்கிற பொதுச் செயலாளர் அன்பு தோழர் தேவேந்திரன் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து உரையாற்றுவதற்காக வருகை இங்கே திரளாக பங்கேற்றிருக்கிற நண்பர்கள் அழைத்து பேசி இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காக நாங்கள் அரசு செயலாளரையும் முடிந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவையும் கூட இருக்கிறது. என்னை பொறுத்தவரை சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே குறிப்பிட வருகிறேன். இங்கே இந்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் எந்த விதமான நிதி செலவும் இல்லாத ஒரு சாதாரண கோரிக்கை. இந்த அரசு நிர்வாகம் எந்த அளவிற்கு திறமையின்மையாக இருக்கிறது, திறமையற்றதாக இருக்கிறது என்பதை இந்த கோரிக்கையின் மூலமாக மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒன்றுமே இல்லை. ஒரு 9 மணி முதல் டிபியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய கட்டாய விடுதலை கேட்டு பேசி உடனடியாக வெளியிடுவதற்கு கூட ஒரு அருகதையற்ற திறமையற்ற நிர்வாகமாக இன்றைக்கு இந்த மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை நிர்வாகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கும் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. செயலாளரை பற்றி குறை சொல்வதற்கு இல்லை, பம்பரமாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்பதுதான் நமக்கு தெரியல. எந்த கோப்பும் அங்கிருந்து நகர மறுக்கிறது என்பதை நாம் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு கொண்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஒரு காலத்தில் இது எசென்சியல் டிபார்ட்மெண்ட், எசென்சியல் சர்வீஸ் என்று சொல்லி முடக்கி வைக்கப்பட்டிருந்த எந்த விதமான போராட்டம் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய தொடர் முழக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னாலே 25/9/2014 அன்று மாவட்ட தலைநகரங்களிலே ஆயிரக்கணக்கான மருந்தாளர்கள் பங்கேற்கக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்திய கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. எங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற கோரிக்கையை வலியுறுத்தி இங்கே இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளிலே எங்களுடைய 21 அம்ச கோரிக்கைகள் குறித்து அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய 4 இயக்குநர்களும் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக 20/1/2014 அன்று நடைபெற்ற அந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூட இந்த கோரிக்கை அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்தது, நாங்கள் உடனடியாக நிறைவேற்றி அரசாணைகளாக மாற்றித் தருவோம் என்ற உத்தரவாதத்தை அரசாங்கம் அளித்தார்கள். ஆனால் இதுவரையில் இந்த 21 கோரிக்கைகளை ஒரு கோரிக்கை கூட மருந்தாளர்களுக்கு ஆதரவாக அரசாணையாக வெளியிடப்படவில்லை. தற்போது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலே ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தினந்தோறும் மருந்து பெறுவதற்காக வருகின்றார்கள். கடந்த 1959 60 பிறகு ஒரு மருந்தாளர் பணியிடம் கூட கூடுதலாக உருவாக்கப்படாத காரணத்தினால் மருந்துகளை பெறுவதற்கு நீண்ட நேரம் நோயாளிகள் வரிசையிலே காத்திருக்க வேண்டிய அவலமான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. 100 நோயாளிகளுக்கு ஒரு மருந்தாளர் மருந்துகளை வழங்க வேண்டும் என்று அரசுடைய விதி கூறுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட 900 - 1200 நோயாளிகள் வரை இன்றைக்கு ஒரு மருந்தாளர் மருந்து பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே போல மாவட்ட சுகாதார அலுவலகங்களிலே இருக்கக்கூடிய அந்த மருந்து கிடங்குகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள மருந்துகளும் தடுப்பூசிகளும் பெறப்பட்டு கையாண்டு மக்களுக்கு மற்ற ஆரம்ப சுகாதாரங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அங்கே மருந்தியல் அறிவு இல்லாத, தொழில்நுட்ப அறிவு இல்லாத ஊழியர்கள் மூலமாக அந்த மருந்தாளர்கள் அந்த மருந்துகள் கையாளப்பட்டு வருகின்றன. இது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய மருந்தியல் சட்டம் 1948க்கு முரணானது. அங்கே தலைமை மருந்தாளர் பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசு ஏற்றுக்கொண்டும் தற்போது வரை அதற்கான அரசாணை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தவில்லை. அதே போல தமிழகத்திலே உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகள் வழங்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட மருந்து கிடங்குகளிலே கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள மருந்துகள் கையாளப்பட்டு வருகின்றன. அங்கு மருந்து கிடங்கு அலுவலர் பணியிடங்கள் உருவாக்கப்படும், மருந்துகள் பாதுகாப்பாக கையாளப்படும் என்ற உத்தரவாதத்தை அரசாங்கம் அளித்தது. ஆனால் இன்று வரையும் அதற்கான எந்த அரசாணையும் வழங்கப்படவில்லை. அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து மருத்துவமனைகளிலும் இருக்கக்கூடிய மருந்து கிடங்குகளும் அறுவை கிடங்குகளும் அரசாங்கத்தினுடைய விதியின்படி 10 டிகிரியிலிருந்து 25 டிகிரி சென்டிகிரேடுக்குள்ளாக மருந்துகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைமை இருந்தும் கூட கிட்டத்தட்ட 40 டிகிரி வரை செல்லக்கூடிய அந்த நிலைமையிலே மருந்துகள் இன்றைக்கு அங்கே வழங்கப்பட்டதெல்லாம் மருந்துகளுடைய தரமும் வீரியமும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல மருந்து கிடங்குகளுக்கான முறையான அமைப்பு ரீதியான ஏற்பாடும் உட்கட்டமைப்பு வசதிகளும் இன்றைக்கு இல்லை. மருந்துகள் சுகாதாரமான அந்த நிலைமையிலே, சுற்றுச்சூழல் நிலைமையிலே சரியான தட்பவெப்பத்திலே பராமரிக்கப்படுவதற்கு ஏற்றவாறு மருந்து கிடங்குகளை உருவாக்க வேண்டும். அதே போன்று 32 ஆண்டுகளாயும் கூட எங்களுக்கான பதவி வாய்ப்புகள் என்பது இல்லாமல் இருக்கின்றது. குறைந்தபட்சம் 4 கட்ட பதவிகளை எங்களுடைய பணிக்காலத்திலே வழங்க வேண்டும் என்ற
கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டும் நிறைவேற்றவில்லை. எங்களுக்கான பணிப்பொழிவுக்கேற்ற கல்வி தேதிக்கேற்ற நியாயமான அந்த பதவி உயர்வு ஊதியங்களை அரசாங்கம் வழங்கும் என்று உத்தரவாதம் அளித்தும் இதுவரை அதற்கான எந்த அரசாணையும் வெளியிடப்படவில்லை. இப்படிப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த மருந்தாளர் நலன் சார்ந்த 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு 2ஆம் கட்ட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு பிறகு 15 நாட்களிலே எங்களுடைய மாநில செயற்குழு திருச்சியிலே கூட இருக்கின்றது. அந்த செயற்குழுவிலே அதற்கு இடையிலாக அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய அடுத்த கட்ட இயக்கங்களான அடையாள வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்காக திட்டமிடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.